அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப் சேனல். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளும் இராணுவத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாடுகளாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த இரண்டு நாடுகள் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்க, ஒரு பக்கம் ரஷ்யன் பார்த்தீங்கன்னா மிக்கியோன் போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் கேகேவானா, போயிங், லாக்ஹீட் மார்டின், நம்ம அப்படியே அடிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்க நிறுவனங்கள் இணைந்து தான் அமெரிக்காவோட இராணுவத்தை தினமுமே அவங்க பலப்படுத்தின்னு இருக்காங்க. அதே போல் இந்தியாவில் ஒரு சில நிறுவனங்கள் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இப்போ மறுபடியும் ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் ஹெலிகாப்டரை உருவாக்கியிருக்காங்க. ப்ரோ, இந்த நியூஸை நான் அப்பயே கேட்டேன், ஏன் இப்போ சொல்கிறீங்க? நிறைய பேர் இதை பற்றி பேசாமல் இருக்கீங்க. அந்த ஹெலிகாப்டர் இந்த அளவுக்கு சிறப்பம்சம் வாய்ந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இந்தியாவோட இமயமலைகளுக்காகவே பறக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் வெயிட்டை விடவே அதால் அதிகமான வெயிட்டை கூட சுமந்து செல்ல முடியும். பட் இருந்தாலும் அது லைட் வெயிட்டாக ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும்போது அதுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் கிடைக்கும்? அதால் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். அந்த மேனுவலபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதால் ரொம்ப ஈஸியாக டேர்ன் ஆக முடியும். ஸோ இந்த ஹெலிகாப்டர் நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த ஹெலிகாப்டரை இந்தியாவோட ஏர் சீஃப் ஆஃபீஸர் ஆர்கேஎஸ் அவர்கள் அதை ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பல முறை இப்போ பேட்டி கொடுத்துட்டார். ஸோ ஃபர்தராக இந்த ஹெலிகாப்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுற வேலையில் அந்த நிறுவனம் தொடங்க போகிறாங்க. இந்திய இராணுவம் இந்த ஹெலிகாப்டர்ஸ் இத்தனை தேவைப்படுது என்கிற அந்த எண்ணிக்கை, அந்த லிஸ்ட்டை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அந்த நிறுவனத்துக்கிட்ட ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவோட விமானப்படைக்கு 65 ஹெலிகாப்டர்ஸ் தேவைப்படுது. இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் தரைப்படைக்கு 97 ஹெலிகாப்டர்ஸ் தேவைப்படுது. இந்த ஹெலிகாப்டர்ஸோட மற்ற சிறப்பம்சங்கள் என்ன? இந்த ஹெலிகாப்டர்ஸால் ரொம்ப எளிமையாக 13,000 அடியிலிருந்து 15,000 அடி வரைக்கும் பறக்க முடியும். இது மாதிரி பறந்தால் மட்டும்தான் அந்த ஹிமாலயா போன்ற அந்த பகுதிகளில் ரொம்ப எளிமையாக நம்மளால் போர் செய்ய முடியும். கூடவே இந்த ஹெலிகாப்டர்ஸால் தன் வெயிட்டை விடவே அதிகமான ஆயுதங்கள் கூட சுமந்து செல்ல முடியும். உதாரணத்துக்கு 20 mm M621 கேனான் மற்றும் 70 mm தேல்ஸ் ராக்கெட், அது இல்லாமல் 2 ஏவுகணைகள் ஹெலினா மற்றும் மிஸ்ரால் 2. குறிப்பிட்டு இந்த மிஸ்ரால் 2 ஏவுகணையோட ரேஞ்ச் 6 to 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு பக்கம் ஏர் டு ஏர் மிசைல் இல்லாமல் நிறைய கிளஸ்டர் பாம்ஸ், சின்ன சின்ன கைடர் மிசைல்ஸ் கூட செலுத்த முடியும் என்பது இந்த ஹெலிகாப்டரோட மற்ற சிறப்பு அம்சங்கள். இந்த ஹெலிகாப்டரில் முக்கியமாக ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்சது அது பறக்கிற அந்த ஹைட்டு தான். ஏன்னா நிச்சயமாக இந்த ஹைட்டில் இந்த ஹெலிகாப்டர்ஸ் பறக்கும் போது அப்பாச்சி, அதாவது அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கின அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு ஒரு மிகப்பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். வரப்போகும் நாட்கள் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது அது இந்திய இராணுவத்துக்கு மற்ற ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே, இந்திய விமானப்படைக்கு அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னதுன்னா, இப்போது நம்ம நாட்டில் ஸ்பாம் பேஸ்டு கில்லர் ட்ரோன் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டத்துக்கான ஒரு அப்ரூவல் நம்ம கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தை அதிகரிக்க சொல்லி இந்திய அரசாங்கமே நேரடியாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தை கூடி விரைவில் முடித்தாங்கன்னா அது இந்தியாவோட IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். அதற்கான ஒரு ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்பாம் பேஸ்டு கில்லர் ட்ரோன் சிஸ்டம் இது யார் உருவாக்குறா? CATS என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பு, காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம். ஸோ இந்தியாவோட DRDO விஞ்ஞானிகள், அது கீழே இருக்க ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்புகள் தான் பல முக்கியமான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு CATS, காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம். இவங்க சர்டன் அமௌண்ட் ஒதுக்கி ஏற்கனவே அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும், கேளுங்க. ஜாக்வார் அந்த போர்மனத்தை பற்றி நிச்சயமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்மனத்தில் அணுசக்தி பயன்படுத்தி கூட தாக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு திறன் பெற்ற ஆயுதங்களை சுமந்து செல்கிற ஒரு டெக்னாலஜிலாம் அந்த போர்மனத்தில் இருக்குது. இப்போ ஜாக்வார் போர்மனத்தில் 24 கில்லர் ட்ரோன்ஸ், அதாவது குட்டி குட்டி ட்ரோன்ஸ், இது எல்லாமே ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமாக செயல்பட முடியும். இதை 2 பயன்பாட்டுக்காக இந்தியோட விமானப்படை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. முதல் பயன்பாடு, ஒரு குறிப்பிட்டு சின்ன டார்கெட்டை தாக்கி அழிக்க இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தலாம். இல்லாட்டி பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லையில் நம்ம இந்தியாவை எதிர்த்து சண்டை போட சர்வைலன்ஸ் பண்ணவும் ஒரு சில சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தும் போது இந்தியாவோட போர்மனத்திலிருந்து இந்த ட்ரோன்ஸை நம்மளால் டேரெக்டாக வானத்தில் செலுத்த முடியும். ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த ஜாக்வார் என்று அழைக்கப்படும் இந்த போர்மனத்தில் ஒரே நேரத்தில் 24 கில்லர் ட்ரோன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்ஸில் சின்ன சின்ன ஆயுதங்களும் இருக்கும். இதை சர்வைலன்ஸுக்காகவும் பயன்படுத்த முடியும். குறிப்பிட்டு சின்ன சின்ன டார்கெட்ஸும் இதை வச்சு அழிக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி ஸ்பாம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஒரு போர்மனத்தை பயன்படுத்தி இன்னொரு சின்ன சின்ன ஆளில்லா விமானங்கள், அதாவது அந்த ட்ரோன்ஸை கட்டுப்படுத்தும் போது அந்த டெக்னாலஜியை ஸ்பாம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த ஜாக்வார் போர்மனத்தில் 4 பாடு இருக்கும். பாட்னா அந்த வைக்கிற ரூம், அந்த ஒரு பார்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 6 ட்ரோன்ஸை வைக்க முடியும். ஸோ மொத்தமாக 4 × 6, அது 24 ட்ரோன்ஸை இந்த ஜாக்வார் போர்மனத்தால் சுமந்து செல்ல முடியும். அது இல்லாமல்
அந்த ஜாக்வார் போர் விமானத்தில் மற்ற ஆயுதங்கள் கூட சுமந்து செல்ல முடியும். ஸோ இது இந்திய விமானப்படைக்கு இன்னொரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்க போகுது. இப்படி 2 நல்ல செய்திகளை கேட்ட பிறகு ஒரு சின்ன கேட்ட செய்தியும் இருக்குது, அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். MiG-29 போர் விமானம் அரேபிய பெருங்கடல் அரேபியன் சைடில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு காணாமல் போச்சு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த பைலட்டை தேடி கிட்டத்தட்ட 9 போர்க்கப்பலை பயன்படுத்தியிருக்காங்க, 14 போர் விமானங்களை பயன்படுத்தி அவரை தேடின்னு இருக்காங்க. பட் இன்றைக்கி இருக்கும் அந்த போர் விமானத்தோட பார்ட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கே தவிர அவர் இங்கே எக்ஸாக்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ வரப்போகும் நாட்கள் அந்த MiG-29 பற்றி இந்தியாவோட விமானப்படை நிச்சயமாக யோசிக்க தான் போகிறாங்க. அதை பயன்படுத்தலாமா வேணாமா போன்ற பல டிபேட்குள்ளே இந்தியாவோட விமானப்படை இப்போ ஏற்கனவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் கூட அந்த டாபிக் பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமாக F-18. ஸோ அந்த F-18 அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது கூடிய விரைவில் நம்ம லைட்ஸ் ஆஃபில் போஸ்ட் பண்ண தான் போகிறோம். இன்றைக்கி ஒரு காமெடியான ஒரு நியூஸ், அதை பார்த்த உடனே நிச்சயமாக அதை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் வந்துடுச்சு. அது என்னதுன்னா, லைட்ஸ் ஆஃபோட Q&A அந்த செஷன் போது ஒரு செய்தி நாங்கள் சொல்லியிருப்போம், ஒரு சின்ன செய்தி. சைனீஸ் அதிசயமான ஒரு மெட்டீரியலை உருவாக்குறாங்க. அந்த மெட்டீரியல், அந்த பொருளோட பேர் மெட்டா மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி சைனாவால் ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொண்டு வர முடியும். ஸ்டெல்த் இந்த டெக்னாலஜி போர் விமானத்தில் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. போர் விமானம் மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் பணி செய்யக்கூடிய அந்த சம்மரின், அந்த நீர்மூழ்கி கப்பலில் கூட இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொண்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை இருக்கணும்னா ஒரு பொருளுக்கு அதுக்கு 3 அம்சங்கள் இருக்கணும். ரேடார், இன்ஃப்ராரெட் மற்றும் சோனார். இது போன்ற இத்தனை கதிர்வீச்சுகள் அந்த ரேடார் சிக்னல்ஸ் வந்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்கணும், இல்லாட்டி அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்கணும். அப்படியே அதை உள்வாங்கிக்கணும். இந்த 3 அம்சங்களை கொண்ட ஒரு மெட்டீரியலை நாங்கள் உருவாக்கிட்டோம். அது பேர் தான் மெட்டா மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்டீரியல் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதன் மூலமாக அந்த போர் விமானத்தோட வெயிட்டை கூட குறைக்க முடியும். இது போன்ற பல அம்சங்கள் கொண்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு சைனாவோட ஒரு ஃபேமஸான ப்ரொஃபஸர் லியோ அவர்கள் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்டில் ரொம்ப பெருமிதமாக சொன்னார். ஆனால் இப்போ சைனாக்கே ஒரு மிகப்பெரிய பல்ப்பு. அது என்னதுன்னா, சைனாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி, ஜிக்டியான் என்று அழைக்கப்படும் ஒரு யூனிவர்சிட்டியோட டைரக்டர் ஆஃப் அப்ளைட் ஃபிசிக்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் ப்ரொஃபஸரான ஹான் எம்பிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக சைனீஸால் இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் எங்ககிட்ட இருக்காது. அதை சைனா நாட்டை சேர்ந்த ஒரு நபரே சொல்லியிருக்காரு. ஸோ அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு திறன் இருக்காதுன்னு நான் சொல்கிறத விடவே அது ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கடினமான காரியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் விமானத்தில் அந்த மெட்டீரியலை நம்ம செலுத்திட்டா மட்டும் போதாது. ஸ்டெல்த் டெக்னாலஜியாக அந்த போர் விமானம் இருக்கணும்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் டாக்டிக்ஸ் மற்றும் அந்த ரோல் ரிஃப்ளெக்ஷன் ரேட்டிங், அந்த ஏரோடைனமிக் டிசைன், அது எல்லாமே முக்கியம். ஹான் எம்பிங் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த போர் விமானத்துக்கு இந்த பொருள் மட்டும் போதுமானது இல்லை, அது நம்ம ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அழைக்க, இந்த பொருள் இல்லாமல் அந்த போர் விமானத்தோட வடிவம் மற்றும் அந்த போர் விமானம் இந்த அளவுக்கு ஹைட்டில் பறக்குது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹான் எம்பிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்த மெட்டீரியலுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த மெட்டீரியலை நம்மளால் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. அதை மீறி நம்ம பண்ணால் கூட, ஏன்னா சைனீஸ் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்க. 1500 போர் விமானத்தில் இந்த மெட்டீரியலை அவங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான திட்டம். அது இல்லாமல் இந்த மெட்டா மெட்டீரியல் இந்த அளவுக்கு ஹீட்டை தாங்கக்கூடிய திறன் இதுக்கிட்ட இருக்குன்னு நம்ம இன்றைக்கி வரைக்கும் சோதனை பண்ணி பார்க்கல. ஸோ முதல்ல நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெட்டா மெட்டீரியலால் ஹீட்டை தாங்கவே முடியாது. இப்போ இருக்க போர் விமானத்தோட அந்த ஸ்பீட், அந்த போகிற தூரம், அந்த ரேஞ்சு ஸ்பீடு எல்லாமே அதிகம். அவ்வளோ ஸ்பீட், ஒரு ஒளியின் வேகத்துக்கு நிகராக அந்த போர் விமானம் போகும்போது அந்த போர் விமானத்தில் எக்கச்சக்கமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மெட்டீரியல் தன்னைத்தானே அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் பேர்ன் ஆகிடுச்சுன்னா அது நிச்சயமாக அந்த பைலட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும். இந்த மெட்டா மெட்டீரியலை பற்றி இன்டைரக்டாக, மறைமுகமாக ஹான் எம்பிங் அவர்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. பட் சைனீஸ் அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி இல்லை. அவங்க 1500 போர் விமானத்தில் இந்த மெட்டீரியலை செலுத்துறதுக்கான அந்த திட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டால் உண்மையாகவே காமெடி தாங்க இருக்குது, கொஞ்சம் பரிதாபமாகவும் இருக்குது. ஏன்னா சைனாவோட 400 பில்லியன் காசு ஏற்கனவே கடலில் போட்ட ஊசி மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு எதுவும் இல்லைங்க, ஈரான் தான். ஈரானுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா கொடுத்துன்னு வராங்க. இதுக்கு மத்தியில் சைனா ஈரானை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக சைனீஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக தான் ஆகுது. அதற்கான காரணம் ஈரான். இப்போ அந்த நாட்டுக்கு உள்ளேயே நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டோட ஒரு முக்கியமான விஞ்ஞானியை கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட தளபதியும் அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே சுட்டு வீழ்த்திட்டாங்க. இது அத்தனைக்கும் காரணம் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன நாடு மட்டும்தான். இஸ்ரேல் நாடு பார்க்க சின்ன சைஸாக இருந்தாலும் அந்த நாட்டோட கனவு ரொம்ப ரொம்ப பெருசு. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த ஒரு அரபு நாடுகள் மத்தியில் அணுசக்தி சம்பந்தமான ஆயுதங்கள் இருக்கவே கூடாது. இது இஸ்ரேல் நாட்டின் ஒரு மிகப்பெரிய திட்டம்.
அது இஸ்ரேல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தின்னு தான் வராங்க. பட் இஸ்ரேல் அந்த நாடு வந்து பாகிஸ்தானை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட மட்டும் நிறைய அணுசக்தி சம்மந்தமான ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் இஸ்ரேலை டேரெக்டாக குறை சொல்ல மாட்டேன், இதுக்கு இந்தியாவை தான் நான் குறை சொல்லுவேன். நான் இந்தியாவை வந்து இன்னும் ஒரு இஸ்ரேல் கூட அந்த கூட்டமைப்பு வந்து கொஞ்சம் வலுவாக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் வரப்போகும் நாட்கள் இஸ்ரேலை இந்தியா பயன்படுத்தி அந்த அணுசக்தி சம்மந்தமான ஆயுதங்களை பாகிஸ்தான் நாட்டில் இருந்து ஒழிக்க முடியும். இன்னைக்கு இருக்கும் இந்தியாவால் நேரடியாக பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு போர் செய்ய முடியாமல் இருக்க காரணம் அந்த அணுசக்தி ஆயுதங்கள் தான். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்தியா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் கிட்ட இருக்க அந்த அணுசக்தி ஆயுதங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு. ஓகே, இந்த மாதிரி செய்திகள் நம்ம பார்க்குற பட்சத்தில் சைனா பற்றி ஒரு முக்கியமான செய்தி இப்போ பிரிட்டன் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் அரசாங்கம் இல்லை, பிரிட்டன் அந்த நாட்டோட டிஃபென்ஸ் திங்க் டேங்க், அதாவது அனலிஸ்ட் RUSI என்று அழைக்கப்படும் ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா வந்து B-21 ரைடர் என்று அழைக்கப்படும் அமெரிக்கன்ஸ் உருவாக்கின அந்த பாம்பருக்கு நிகரான ஒரு பாம்பரை உருவாக்கியிருக்காங்க. அது பேர் தான் H-20 பாம்பர். இந்த H-20 பாம்பரோட ரேஞ்ச் வந்து 12,000 கிலோமீட்டர். இதால் ஒரே நேரத்தில் 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஸோ இது வந்து ட்ரூலி இன்டர் கான்டினென்டல் பாம்பர்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ரௌடாக அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சைனாவோட ஒரு பாம்பரை பற்றி பிரிட்டன் நாட்டோட அனலிஸ்ட் பேசுறது கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இந்த பிரிட்டன் நாடும் ஏற்கனவே சைனா மேலே கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்காங்க. பட் கோபத்தில் இருந்தாலும் சைனாவோட இந்த டெக்னாலஜியை ரொம்ப ஒரு பெருமைப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த H-20 அந்த பாம்பரை வந்து கிட்டத்தட்ட 20,000 kg அளவுக்கு ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்த ஒரு பாம்பரை இப்போ சைனீஸ் உண்மையாகவே உருவாக்கிட்டாங்களா? அந்த பாம்பரை பற்றி பல தகவல்கள் நம்ம வரப்போகும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். கூடவே இந்தியாவோட டிஃபென்ஸ் அப்டேட்டும் நீங்கள் டெய்லி பார்க்க தான் போகிறீங்க இனிமேல். ஸோ குளோபல் நியூஸ் யாரும் வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நம்ம இன்றைக்கி குளோபல் நியூஸ் இதுவும் இல்லை, நிறைய டிஃபென்ஸ் அப்டேட் தான் இருந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக நாளிலேருந்து நாங்கள் குளோபல் நியூஸை அப்டேட் பண்ணுறோம். ஜெய் ஹிந்த், சைனிங் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. மறக்காமல் நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.